நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டூல் வந்து கர்சர். இந்த டூல் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இது வந்து ஏஐ கோட் அசிஸ்டண்ட் டூலு. இது ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ப்ராடக்ட் பெய்டில். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி இதை பார்ப்போம். இதில் ஃப்ரீ ஒரு ட்ரையல் வெர்ஷன் இருக்குது, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். பெய்டு வெர்ஷன் வந்து $20 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பிளான் இருக்குது. அதோட ப்ரைஸிங் பேஜ் போய் பாருங்கள். இது ரொம்ப பேர் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடு பேஸ்டு தான். ஸோ ஆல்ரெடி நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எடிட்டர் ரொம்பலாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ஸோ இன்றைக்கி இது ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, இந்த எடிட்டர் ஓப்பன் பண்ண கையோட ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிடுங்க. நான் இப்போ வந்து இந்த ஃபோல்டரில் தான் இப்போதைக்கு கோடெலாம் எழுத போகிறேன். ஸோ எல்லா கோடும் வந்து இதுக்குள்ளே எழுதிடும். ஸோ இதில் வந்து வேறு என்னென்ன இருக்குது, இங்கே வந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடு தானே இருக்கும். இப்போ என்னென்னா கண்ட்ரோல் ஐ அப்படின்னு கொடுத்தேன்னா ரைட் சைடில் பாருங்கள் நியூ சேட்னு வந்திருக்கா. இது எதுக்குன்னா, இந்த ஏஐ ஏஜென்ட்டோட நீங்கள் பேசலாம். இதில் 2-3 மோடு இருக்குது. ஒன்று மேனுவல் மோடு, ஓகேயா, இல்லை ஆஸ்க்கு ஏதாச்சும் சேட் பண்ணால் கேட்கலாம், இல்லாட்டி ஏஜென்ட் மோடு நீங்கள் சொன்னதை அதுவே எடுத்து போட்டு பண்ணிவிடும். இதெல்லாம் நான் அடுத்தடுத்த இதில் காட்டுறேன் எப்படின்னு. ஸோ இந்த மேனுவல் மோடுங்கிறது நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோடை ப்ராப்பராக ஒரு பர்டிகுலர் லைனை மட்டும் டார்கெட் பண்ணல, ஒரு சர்டன் ஃபைல்ஸை மட்டும் டார்கெட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது. இதெல்லாம் அடுத்தடுத்த நான் டெமோலேயே காட்டுறேன். இப்போ என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஏஜென்ட் மோடில் உட்காந்து ஒரு அப்ளிகேஷன் இங்கே டெவலப் பண்ண சொல்லுவோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஸோ நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று வந்து கிளாடை வச்சு எழுதியிருக்கேன். என்னென்னா, ஒரு பர்சனலைஸ்டு மியூசிக் பிளேலிஸ்ட் ஜென்ரேட்டர். வெதரை பொறுத்து அது பிளேலிஸ்ட்டே மாறணும். அதாவது ஒரு யூசர் வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக என்ன வெதர் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்தபடி இந்த பிளேலிஸ்ட் வந்து அந்த வெதருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி சாங்ஸ் மாறணும். அதேமாதிரி அவங்களுக்கு அந்த சஜஷன் பிடிக்கலன்னா, அந்த பிளேலிஸ்ட் சஜஷன் பிடிக்கலன்னா வேறு எதுவும் பண்ணலாம். இதை வந்து என்ன டெக்னாலஜி ரன் ஆகணுங்கிறதுக்கும் இங்கே வந்து நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இந்த ப்ராம்ப்டை இப்போதைக்கு டேரெக்டாக நான் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுது. ஸோ இங்கே லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா தெரியும், மாடியூலு, ஃபைல்ஸு இதெல்லாமே ஆல்ரெடி எழுத ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வர சேஞ்சஸ்லாம் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டே போயிட்டுருக்கேன். ஓகே, இப்போ வந்துட்டு இதுக்கு உள்ள ரீட்மி ஃபைலில் வந்து எழுதிட்டுருக்கு. ஏன்னா வேறு யாராச்சும் புதுசாக அந்த ப்ராஜெக்ட் வந்தால் அந்த இது கிட்டப்பில் எப்படி செக்இன் பண்ணுவோம்ல, அதுக்கு இந்த ரீட்மி ஃபைல் வேணும்ல, அதுக்கு வந்து இப்போ வந்து எழுதிட்டு பாருங்க. இப்போ வந்து சர்வரை ஸ்டார்ட் பண்ண போது npm ஸ்டார்ட். சர்வர் இஸ் ரன்னிங் ஆன் லோக்கல் ஹோஸ்ட் 3000 கனெக்டட் டு தி SQLite database. சாங் டேபிள் கிரியேட்டட் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். சாம்பிள் சாங்ஸ் டேட்டா இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. சாங் டேபிள் க்ரியேட் பண்ணிடுச்சு. சாம்பிள் சாங்ஸ் டேட்டாவும் இன்சர்ட் பண்ணிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது பார்ப்போமா? சரிங்க, இப்போதைக்கு அப்ளிகேஷன் வந்து இந்த போர்ட்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதை கிளிக் பண்ணி பார்ப்போமா? என்ன கேட்குது? வெதர் மியூசிக் ஜென்ரேட் பிளேலிஸ்ட் பேஸ்ட் ஆன் தி வெதர். நம்ம இன்றைக்கி வெதர் எப்படி இருக்குது? சனி அப்படின்னு சொன்னேன்னா இது பாருங்கள், பிளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. சரி, இல்லை ரெய்னிக்கு வேறு பிளேலிஸ்ட்டு, க்ளவுடி வேறு பிளேலிஸ்ட்டு, ஸ்னோய் இது வேறு பிளேலிஸ்ட், இது மாதிரி ஜென்ரேட் ஆகிடுச்சா? சரி, இது ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன். இப்போ நம்ம வந்து இதில் உள்ள வேறு ஃபீச்சர்ஸ்லாம் பார்ப்போமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த பார்ட் ஆஃப் தி கோடு எனக்கு தெரியணும் அப்படின்னா, இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இங்கே வந்துடும். இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுப்பாங்க. இங்கே போயிட்டு ஆஸ்க்குன்னு கேட்கலாம். இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. எக்ஸ்பிளைன் திஸ் அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் பார்ட் ஆஃப் தி கோடை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும். அது என்ன, எதுக்காக இதுன்னு. ஓகே, இங்கேயே வந்துட்டு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண சொல்லலாம். கண்ட்ரோல் ஐ அப்படின்னு சொன்னிங்கன்னா, இல்லை கண்ட்ரோல் எல், கண்ட்ரோல் கே, இங்கேயே போய்ட்டு இங்கேயே ஏதாச்சும் கோட் சேஞ்ச் பண்ண சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை டெலீட் பண்ண சொல்லலாம், இல்லை இதை ஃபார்மேட் பண்ண சொல்லலாம், இல்லை இதில் புதுசாக ஏதாச்சும் ஆட் பண்ண சொல்லலாம். இல்லை இப்போ பாருங்கள், இப்போ இதை இதுக்கப்புறம் ஏதாச்சும் நான் பாருங்கள் டேப் மட்டும் கொடுத்தேன்னா இதுக்கு அடுத்தது ஃபர்தர் கோடு இது பாட்டு எழுதி கொடுக்கும். அதையும் ஏதாவது சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இல்லை இப்போ வந்து நான் ஒன்றுமே இல்லை, நான் இங்கே போய்ட்டு சும்மா ஒரு ஃபைண்ட் டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு இது கொடுக்குறேன் வச்சுக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். ஃபைண்ட் தி டூப்ளிகேட் ஆஃப் தி சாங்ஸ். என்னாச்சு? அழகாக அதுவே உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கு பாருங்க கோடு. அவ்வளோதான், இங்கே பாருங்கள் ஃபுல்லாக உட்காந்து எழுதி கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ இந்த இதுக்கு பதில் கண்ட்ரோல் கீ கொடுத்துட்டு ரீநேம் தி ஃபங்க்ஷன் டு
find duplicate songs அப்படின்னு சொல்கிறேன். அழகாக எழுதி கொடுக்குது. ஸோ இது மாதிரி இது ரொம்ப சாம்பிள் தான். எது கேட்குறேன்னா இதோட நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு ஃபீச்சர் காமிச்சுன்னா இப்போ வந்து நம்ம ஒரு யூஐ ஒன்று கொண்டு வரோம். இந்த யூஐ நல்லா இல்லை. ஸோ வில் கோ. சரி, எனக்கு இந்த மாதிரி ஒரு லாகின் ஸ்க்ரீன் வேணும் அப்படிங்கிறப்ப என்னென்னா, இப்போ நான் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். எனக்கு இது மாதிரி ஒரு இது வேணும். லாகின் ஸ்க்ரீன் வேணும்னா நேராக இங்கே போயிட்டு கர்சரில் போயிட்டு இப்போ அதே கண்ட்ரோல் ஐ போயிட்டு க்ரியேட் லாகின் ஸ்க்ரீன் சிமிலர் டு தி இமேஜ் அட்டாச்ட். ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன்ல, இதே மாதிரி எனக்கு ஒரு லாகின் ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணி கொடு அப்படிங்கிறேன். எப்படி இதுக்கு வந்து கோடு எழுதுது பாருங்கள். இப்போ உட்காந்து இந்த லாகின் ஸ்க்ரீன் எழுதிக்கிட்டு இருக்கு பாருங்கள். முடித்த பிறகு இந்த ஸ்க்ரீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். லாகின் எழுதுது, ரிஜிஸ்டர் எழுதுது, ஃபர்கெட் பாஸ்வேர்டு எழுதுது. நம்ம வெறும் லாகின் ஸ்க்ரீன் தானே கேட்டோம், பட் மற்றதையும் அதுக்கு வந்து எழுதிட்டு இருக்கு பாருங்கள். சரி, இப்போதைக்கு எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டேன், ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்குது. எழுதி பார்ப்போமா எப்படி இருக்குன்னு. கேட்டா நம்ம என்ன கேட்டோம், அது என்ன கொடுத்துருக்கு, இப்படி கேட்டோம், ஐடி கொடுத்துருக்கு. ஃபுல்லாக அந்த ஏயா இதுதான் க்ரீன் தான் நல்லாவே இல்லை. சொல்லிவிடுமா க்ரீன் நல்லாவே இல்லைன்னு. மற்றதெல்லாம் அவங்க தான் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் லைக் தி க்ரீன் கலர், கீப் இட் ஆஸ் ஒயிட் அப்படிங்கிறேன். ஓகே, எல்லாத்துலேயும் கலரை மாற்றிட்டேன் அப்படிங்குது. பார்ப்போமா. சூப்பர், இது நல்லா இருக்குடா இந்த கலர். வெதர் மியூசிக். போய் இதில் போய் லாகின் பண்ணிக்கிட்டு தான், இல்லாட்டி இதை வச்சு க்ரியேட் பண்ணிக்கிட்டு தான். ஓகே, இது ஒரு ஃபீச்சர் இருக்குது. அதாவது இப்போ நான் சொன்ன ஏஜென்ட் மோடு பதில் ஆஸ்க் மோடு போயிட்டு ஏதாச்சும் ஒரு ஃபைலை பற்றி நம்ம கேட்கலாம். கோடில் பார்த்திங்கன்னா பாருங்கள், இப்போ இந்த கோடை பற்றி நான் கேட்கலாம். @index.ejsல வந்துட்டு index.ejs what are the contents of this file அப்படின்னா இதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது சொல்லும். இது மாதிரி நீங்கள் ஆஸ்க் பண்ணி உள்ளார உள்ள ஃபைல்ஸ் ஒன்று ஒன்றா கேட்கலாம். ஆல்ரெடி ஃபைல் இண்டெக்ஸ் ஆகிருக்கும், பட் ஸ்டில் நீங்கள் இதெல்லாம் தனித்தனியாக போய் ஆஸ்கில் போய் கேட்கலாம். இது என்ன அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு. இதை தவிர நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு நெட்டில் போயிட்டு ஒன்று தேடிட்டு வர சொல்லியும் சொல்லலாம். இங்கே போயிட்டு ஏதாவது வெப்பில் போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு ஃப்ரேம்வொர்க் பற்றி ஒரு டாக்குமெண்டேஷனாக அதை லிங்கை கொடுத்து இதை கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இதுக்கு தகுந்தபடி எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுன்னு கேட்கலாம். ஒரு டாக்குமெண்ட்டை படிக்க சொல்லலாம். அதுமாரி ஏதாவது ஃபைலை ரெஃபர் பண்ணலாம், இல்லை ஹோல் கோட் பேஸையும் ரெஃபர் பண்ணலாம். இங்கே கர்சல் ரூல்ஸ்ன்னு இருக்குது, அதெல்லாம் நான் அப்புறம் கவர் பண்ணுறேன். எங்கே வந்து இந்த ப்ளேலிஸ்ட்டோட இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்ல. ஸோ வி கேன் ஆஸ்க் விச் ஃபைல் கண்டெய்ன்ஸ் லிஸ்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்குறேன். அப்போ போய் தேடிட்டு வரும் எந்த ஃபைலில் வந்து ப்ளேலிஸ்ட்டோட இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு. ஆக்சுவலாக டேட்டாபேஸில் வச்சுருக்கேன் அப்படிங்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் வேறு ஏதாவது ப்ராம்ப்ட் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப ஹை லெவலில் தான் காமிச்சேன். இது பண்ணுறப்பே பல பிரச்சனை வந்துச்சு. 2-3 தடவை நான் ரெக்கார்டிங் மாற்றி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எடுத்தோன்னே ஒர்க் ஆகுது. ஓகேயா, அதனால் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அடிபட்டு கற்றுக்குவீங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி சொல்லணும். இதுக்கு ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் லேட்டராக போடுறேன். பட் ஓவரால் இதாங்க, இந்த எடிட்டரை வச்சு நீங்கள் சின்னதாக ஒரு டெவலப் பண்ணி பார்க்குறதுக்கு. இல்லை எக்கச்சக்க பேர் நிறைய பெருசாலாம் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. தயவுசெய்து இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா சும்மா வைப் கோடிங் பண்ணுறீங்க, அப்புறம் ஒரு டெமோ ஆப் தான் பண்ணுறீங்கன்னா போய் ப்ரொடக்ஷன்லாம் போட்டுறாதீங்க. சும்மா டெமோவாக பண்ணி பாருங்கள். ப்ரொடக்ஷன்லாம் போகிறீங்கன்னா ப்ராப்பராக வந்து என்ன எழுதி கொடுக்கு, ஏது எழுதி கொடுக்குன்னு படிச்சுக்கிடுச்சு ப்ராப்பராக கிட்டப்பில் செக்இன் பண்ணி செக்யூரிட்டி சேஃப்டி இதெல்லாம் ப்ராப்பராக பார்த்துட்டு ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி வேறு எதுவும் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிடாதீங்க. மெயினாக எதுவும் ப்ரொடக்ஷனோட கீஸ் எதுவும் என்விரான்மெண்ட் கீஸ் எதுலையும் இங்கே யூஸ் பண்ணிடாதீங்க. எதுவும் ஃபைலில் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு போய் இதை பண்ணிடுங்க, அதோட ரொட்டேட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.